வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை சொல்கிறாரு. அந்த மிகச்சிறந்த விஷயம் கௌதம புத்தர் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? கௌதம புத்தர் மக்கள்கிட்ட உயர்ந்த கருத்துக்களை கூற வேண்டும் அப்படின்றதுக்காக கால்நடையாக ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் செய்து மக்களை சந்தித்து மக்களை சிந்திக்கக்கூடிய வகையில் பல அறக்கருத்துக்களை கூறி மக்களை மேம்பட்ட மனிதர்களாக ஆக்குவதற்காக முயற்சித்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓஷோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தன்னுடைய நூலில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கௌதம புத்தர் ஒவ்வொரு ஊராக நடந்து போய்கிட்டு இருக்காரு, மக்களை சந்திக்கிறாரு, பல உயர்ந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ மக்களை சிந்திக்க வைப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா? மக்களை சிந்திக்க வைப்பது, மக்களை யோசிக்க வைப்பது, மக்களை அறிவாளிகளாக ஆக்குவது, மக்களை புத்திசாலிகளாக ஆக்குவது அப்படின்றத அதுக்கு எதிராகவும் மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இருப்பாங்க இல்லையா? மக்கள் திரண்டு இருக்காங்க கௌதம புத்தரை பார்க்கணும் அப்படின்றக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த எதிர்ப்பாளர்களும் கூட்டமாக ஒரு பகுதியில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். கௌதம புத்தரை மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் அவரை சந்திக்கிறாங்க, மக்கள் அன்பு பாசத்தை செலுத்துகிறாங்க, அவருடைய காலில் விழுகிறாங்க, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் கௌதம புத்தர். பல உயர்ந்த கருத்துக்களை இவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த எதிர்ப்பாளர்கள் இருக்காங்களே, அவங்க கௌதம புத்தரை கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறார்கள். அதாவது எப்படி நீங்கள் மக்களை எப்படி சிந்திக்க வைக்கிறேன் அப்படின்றதுக்காக உங்களுடைய கருத்துக்களை எப்படி நீங்கள் வெளிப்படுத்தலாம், ஆன்மீகம் அப்படின்ற பேரில் எப்படி மக்களை தயார் பண்ணி நாங்கள் இத்தனை வருடங்களாக வைத்திருக்கிறோமோ அதை ஒரே நாளில் நீங்கள் தவிடு பொடியாக்கி நொறுக்கி மக்களை வேறு பாதைக்கு அழைத்து செல்கிறீர்கள். அப்படி அழைத்து செல்வதால் இதுவரை நாங்கள் சிரமப்பட்டு ஆன்மீகம் என்ற பெயரில் நடத்திய பல விஷயங்கள் இப்போ மக்கள் கேட்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது. அவங்க அதை கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறத அவங்க காதிலே விழ மாட்டேங்குது, எங்களை ஒதுக்குறாங்க, எங்களை நிராகரிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு அவங்க மிகுந்த வரவேற்பு கொடுக்குறாங்க. இனிமேலும் எங்களுடைய பாதையில் நீங்கள் குறுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காரியம் நல்ல காரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி புத்தரை அவங்க கடுமையான வார்த்தைகளில் திட்டுனாங்க. கோபமாக பல வார்த்தைகளை அர்ச்சனை செய்தார்கள்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நம்ம அவரை கண்ணாபின்னான்னு சத்தம் போடுறோம், அவரை கேவலமான வார்த்தைகளில் வைகிறோம். அப்படி வையும்போது அவர் மறுபடி தன்னுடைய நிதானத்தை எல்லாம் இழந்து அந்த அமைதியான போக்கிலிருந்து விடுபட்டு அவரும் கோபப்பட்டு எரிச்சலாகி போய் கண்ணாபின்னான்னு நம்மளை சத்தம் போடுவார், கோவிப்பார், அடிப்பார், திட்டுவார், ஆவேசமாவார், எரிச்சலில் பல கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அமைதியாக அப்படியே நின்று கேட்டுக்கிட்டே இருந்தார். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு ஊராக தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் வந்தேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் என் மேலே அன்பு பாசம் நிறையா. அவங்க நிறையா பழ வகைகள், இனிப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு பரிசாக தர வேண்டும் அப்படின்றக்காக நிறைய தட்டுகளில் எடுத்துகிட்டு சாலையினுடைய ஓரத்தில் காத்து கிடந்தாங்க. நான் பல உயர்ந்த கருத்துக்களையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவங்க என் கையில் கொண்டு இந்த பழங்களையும் இனிப்பு வகைகளையும் கொண்டு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், இல்லை இதெல்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது, அதனால் உங்களுடைய அன்பு பாசம் என்னன்றது எனக்கு தெரியுது, அதனால் அதை ஒரு இனிப்பு வகைகள் மூலமோ பழங்கள் மூலமாகத்தான் வெளிப்படுத்தணும், நீங்கள் வெளிப்படுத்தினா தான் நான் அதை புரிஞ்சுக்கிருவேன் அப்படின்றதெல்லாம் அர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய அன்பு பாசம் அது மட்டுமே எனக்கு போதும். அது எந்த அளவுக்கு என் மேலே அன்பு பாசம் வச்சுருக்கீங்கன்றத உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் இருக்க அதிலிருந்து என்னால் தெரிஞ்சுக்கிற முடியுது. அதனால் நீங்கள் கொண்டு வந்த இந்த பழம் இனிப்பு வகைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம். அதனால் நீங்கள் இதை மறுபடியும் உங்கள் ஊருக்கே கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் பக்கத்து வீடுகளெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் அந்த பழங்களையும் இனிப்பு வகைகளும் அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எல்லாரும் அதை பகிர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்டது மாதிரி தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி கௌதம புத்தர் சொன்னார். இந்த மாதிரி நான் சொன்ன பிறகு அவங்க கொண்டு வந்து அந்த பழங்கள், அந்த இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் அவங்களே திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நான் எதையும் பெறுவதில்லை, வாங்குவதில்லை மக்களிடம் இருந்து. அதனால் இப்போ நீங்கள் கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி என்னை திட்டினீங்கள்ல, என்னை கோபிச்சிங்கள்ல, என்னை அர்ச்சனை செய்தீர்கள்ல, நீங்கள் எப்படி அந்த இனிப்பு வகைகளும் அந்த பழங்கள் எதையுமே நான் பெற்றுக்கொள்ளவில்லையோ வாங்கி கொள்ளவில்லையோ அதே போல் நீங்கள் திட்டிய அந்த கடுமையான வார்த்தைகள், நீங்கள் பயன்படுத்திய அந்த மோசமான சொற்கள் இருக்குல்ல, அது எதையுமே நான் பெற்றுக்கொள்ளவில்லை, வாங்கி கொள்ளவில்லை. அவங்களுக்கு எப்படி அது திருப்பி கொடுத்தனோ அதேமாதிரி உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன்.
நீங்கள் வந்து எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளுடன் வந்தீர்களோ, எப்படிப்பட்ட கடுமையான சொற்களுடன் வந்தீர்களோ, அதே கடுமையான வார்த்தைகளுடனும் மோசமான சொற்களுடனும் திரும்பி செல்லுங்கள், அதை நீங்களே வச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி கௌதம புத்தர் சொன்னார். அவ்வளோ பேரும் அசந்து போனாங்க. கௌதம புத்தர் அந்த ஊரை விட்டு கிளம்பி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருந்தார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நான் படித்த விஷயம் என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிந்த ஒரு சம்பவம், அருமையான சம்பவம் என்பதால் இதை உங்களிடம் நான் இப்போது கூறுகிறேன்.